எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பேர் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. ஆண்டவரே, எலும்பும் உருவாகல, சதையும் உருவாகல, ஒண்ணுமே உருவாகல, ஜீவனும் வரல. ஆனா ஆண்டவரே தரிசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிற அந்த தேவனுக்கு நம்ம எப்படி நன்றி சொல்ல முடியும்? அல்லேலூயா. எத்தனை நன்றி சொன்னாலும், எத்தனை ஸ்தோத்திரம் சொன்னாலும் அதுக்கு ஈடாகுதாமா? ஈடு இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்குள்ள காணப்பட்டிருக்கிற தேவனுக்கு எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல. தாய் உருவாகும் முன்னே, எல்லாரும் சொல்லுங்க, தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்னா, பெயர் உருவாகுவதற்கு முன்பாகவே எப்படி எனக்கு பெயர் வச்சாரு? அந்த பெயர் என்ன தெரியுமா? அந்த பெயர் என்ன தெரியுங்களா உங்களுக்கு அன்பு தேவ பிள்ளைகளே? அந்த பெயர், நீங்கள் கிறிஸ்துவ பிள்ளைகள் என்று தேவன் அழைத்தவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு அநேக பெயர்கள் இருக்கலாம். ஆனா கர்த்தர் கொடுக்கிற நமக்கு நித்திய பெயர், நம் ராஜாத்தி இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாய் இருப்பதற்கு நமக்கு ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்துவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவத்தை, இயேசு என்ற அந்த நாமத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதற்கு நம்ம எப்படி நன்றி சொல்றது? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எல்லா தீங்கில் இருந்தோம் கர்த்தர் நம்மை கண்மணி போல அழிவிலிருந்து நம்மை பாதுகாத்தார். துன்பத்திலிருந்து நம்மை பாதுகாத்தார். நம்முடைய குறைகளிலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ணாருங்க? அழியாமல் அணைத்துக் கொண்டார், கலையாமல் காத்து கொண்டார். நம்ம அழைச்சு போயிருப்போம், என்னைக்கும் நம்ம மறிச்சு போயிருப்போம், என்னைக்கும் நம்ம செத்து போயிருப்போம். ஆனா கர்த்தர் நமக்கு கிருபையும் இரக்கமும் ஆண்டவர் செய்ய இயேசு நமக்குள்ள காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அழையாமல் அணைத்துக் கொண்டேன், கலையாமல் காத்து கொண்டேன், குறையின்றி பிறக்க செய்தேன், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. இங்க பாத்தீங்களா? அழியாமல் அணைத்துக் கொண்டார். நம்ம கருவுல இருக்கும் பொழுது நம்மள ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? அழியாமல் கழையாமல் காத்து கொண்டாரா, குறையே இல்லாம. எத்தனை பேருக்கு இங்க கையில தூக்குங்க? கை இல்லையாமா? கை வச்சுக்கிட்ட கையை தூக்குறீங்களே அம்மா. கை இருக்கிறவங்க கையை தூக்குங்க. அல்லேலூயா. பாருங்க, நமக்கு ஆண்டவர் கையை கொடுத்தார், காலை கொடுத்தார், கண்ணை கொடுத்தார், மூக்கை கொடுத்தார், பாட செய்தார். இந்த அழியாமல் குறையில்லாமல் நம்மளை என்ன பண்ணாருங்க? ஆண்டவரே பிறக்க வைச்சார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? கரங்களை தட்டி ஆண்டவரே, கரங்களை தட்டி. அம்மாவை கை இல்லாதவங்க கையை தூக்குனா கையை வச்சுக்கிட்ட கையை தூக்குறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடையாமல் அணைத்துக் கொண்டேன்,
கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அகைன் இன்னொரு தடவை. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதையே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதையே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல. தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா.